ஒரு காலத்தில் யாரும் சூரியன் மறைந்த பிறகு நுழைய துணியாத ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் சிதைந்த ஒரு பழைய கோட்டைக்குள் மன்னன் சாபத்தோடு புதைத்து போன புதையல் இருக்குன்னு ஊர்ல ரகசியமா பேசினாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ந்த இளைஞன் ஆதன் தன் தாத்தா விட்டு போன பழைய பெட்டியை திறந்தப்போ ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது. இந்த வழி உயிருக்கும் புதையலுக்கும் நடுவுல இருக்குன்னு அதுல எழுதியிருந்ததை பார்த்து பயந்தான். ஆனா முயற்சி செய்யலனா வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லி அந்த இரவு காடு நோக்கி நடந்தான். காற்று அடிக்க மரங்கள் கதற மாதிரி சத்தம். கோட்டையை அடைந்ததும் இடிந்த சுவருக்குள் ஒரு ரகசிய கதவு திறந்தது. உள்ளே மண்ணை தோண்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு கனமான இரும்பு பெட்டி வெளிப்பட்டது. நடுங்கும் கைகளோட அதை திறந்த நொடியில் தங்கம் மின்னினாலும் அவன் கண்ணில் பட்டது ஒரு பழைய கடிதம். பேராசையோட எடுத்தா இந்த புதையல் சாபமா மாறும், புரிந்துகிட்டா இதுவே வாழ்க்கையை மாற்றும். அந்த நொடியில் ஆதன் மெதுவா மூச்சு இழுத்து, உண்மையான புதையல் தங்கமில்ல மனசுன்னு சொன்னபோது அந்த கோட்டையின் சாபமும் காற்றோட சேர்ந்து கரைந்தது.